ஃப்ராங்க்லினே ஒன்றுத்துக்கு ஆகாதவனே, நாளைக்கு அந்த டிக்கெட் முடிஞ்சு போயிரும்டா. வாடா போகலாம்டா ஜுராசிக் பார்க்கு. சரிடா சின்ன போகலான்டா. கொஞ்ச நேரம் இருடா, வண்டியில் வேறு பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன்டா. எப்படியாவது போயிடலான்டா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறா. தலைவர் சொன்ன வீடு இதுதானா? இந்த வீட்டில் தான் பாமிக்க சொன்னார் அவரு. சில்லி கை இவன் வீட்டில் போய் பாமிக்க சொல்லியிருக்காரு. சரி டக்கு டக்குன்னு வச்சுட்டு அவன் பேமெண்ட்டை வாங்கிட்டு கிளம்பிடுவோம். எந்த இடத்துல பாமிக்கிறது, எந்த இடத்துல வச்சா தெரியாது, தெரியாத மாதிரி இருக்கணுமே. சரி இந்த இதில் வச்சு விடுவோம், அப்போதான் தெரியாது அவனுக்கு, கண்ணு தெரியாதவன். இப்படி வச்சா நல்லாவே தெரியல. வச்சுட்டு டக்கு டக்குன்னு ஓடிடுவான், இல்லைன்னா கண்டுபிடிச்சிருவான். கண்டு மட்டும் பிடிச்சிட்டான் அவ்வளோதான். அப்புறம் மாட்டிட்டோம்னா இன்னும் 1 வருஷம் ஜெயிலில் போட்டுருவானுங்க. செவரேறி குதிக்கிறது நமக்கு கை வந்த கலையாச்சே, குதிடா. அவ்வளோதாங்க. டேய் என்னடா சின்ன வெளியே ஏதோ சத்தம் கேட்குது. ஆமாண்டா. சரி வா, காரில் இருக்கிற பெட்ரோல் வரையும் நம்ம போவோம். ரொம்ப ஆடாதடா, வண்டியில் வேறு எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்னு வேறு தெரில, பாதிலே நின்ற போகுது. இந்த வண்டி வேறு பெட்ரோலை தாறுமாறாக குடிக்கும். எப்படி தான் போக போகிறோமோ. சரி இருறா, வண்டி வேறு பிரேக்கே பிடிக்க மாட்டேதுடா. பிரேக் ஒரு புது கார் வாங்கணும்டா. என்ன கார் வாங்கலான்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுங்க. அவ்வளோதான்டா சின்ன, நீ ஆசைப்பட்ட ஜுராசிக் பார்க்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சு போயிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வண்டி திடீர்னு ஸ்லோ ஆகிடுச்சு. ஐயோ மாட்டிக்கிச்சா சின்ன. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றத பார்ட் 2ல பார்க்கலாம் கைஸ்.